வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? உங்களோட காமெண்ட்ஸ், இமெயில் எல்லாமே நாங்கள் வாசிக்கிறோம். ரொம்ப 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 தேங்க்ஸ் உங்கள் சப்போர்ட்டுக்கு. நீங்கள் கேட்டிருக்கிற கேள்வி, அனுப்பியிருக்கிற இமெயில்ஸ் எல்லாத்துக்குமே சீக்கிரமாக வீடியோஸ் போட முடியுமான்னு பார்க்குறோம். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க சரியாக சாப்பிட்றது இல்லையா? டயட்டுங்கிற பேரில் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறாங்களா? அன்டைமில் தூங்கி அன்டைமில் எந்திரிக்கிறாங்களா? எப்போ பார்த்தாலும் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் பதிலே சொல்லாமல், இல்லைனா கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுற மாதிரி பதில் சொல்லிவிட்டு பட்டார்னு போய் கதவை சாத்திக்கிறாங்களா? அந்த கதவுக்கு பின்னாடி என்ன நடக்குது? இவங்க தூங்குறாங்களா இல்லையா? இவங்க எப்படி இருக்க போகிறாங்க? சரியாக படிக்கிறாங்களா இல்லையா? அவங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது? நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்மக்கிட்டேருந்து கொஞ்சம் விலகி போன மாதிரி இருக்காங்களே அப்படிங்கிற கன்ஃபியூஷன், பயம், குழப்பம் எல்லாம் உங்களுக்கு இருக்கா? அப்படின்னா வாங்க நம்ம அதை பற்றி பேசலாம். யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு பிஹேவியரை குழந்தைங்க டிஸ்பிளே பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாருமே அடலசன்ஸ் ஏஜில் இருக்காங்கன்னு அர்த்தம். அடலசன்ஸ் ஏஜில் 3 ஸ்டேஜ் இருக்குங்க. ஏர்லி அடலசன்ஸ் 10லேருந்து 13 வயசுக்குள்ளே, மிட் அடலசன்ஸ் 14லேருந்து 17க்குள்ளே, லேட் அடலசன்ஸ் 18லேருந்து 21, 22 வயசுக்குள்ளே. இது இயர்ஸ் 1 or 2 அப்படி முன்ன பின்ன இருக்கலாம். பட் ஜென்ரலாக என்ன நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்க பார்க்கலாம். ஏர்லி அடலசன்ஸ் 10லேருந்து 13 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்போ தான் சின்ன சின்ன மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருக்கும், பெரிய பெரிய கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ நம்மளை நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பொறுமையாக தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு என்ன தெரியுமோ அது வரைக்கும் நம்ம அவங்களுக்கு பதில் சொல்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 10லேருந்து 13 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு உடம்புல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும், மனசுக்குள்ளே பெரிய பெரிய கேள்விகள் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்து பெரிய பெரிய கொஸ்டின்ஸாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு நமக்கு முடியுமோ, எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு பதில் சொல்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மிடில் அடலசன்ஸ்லேயும் லேட் அடலசன்ஸ்லேயும் அவங்க உடல் ரீதியான மாற்றங்கள், உடல் அங்கங்கள் வளர்றது, மறைவிடங்களில் முடி வளருதல், இந்த விஷயங்கள், இந்த சேஞ்சஸ்லாம் பற்றி நம்ம யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், எங்கே டிஸ்கஸ் பண்ணணும்னு எதுவும் தெரியாதது, அப்புறம் தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கிக்கிறதுனால நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன்னு ரூல்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி கொஞ்சம் ஹீரோயிசமான ஆக்டெல்லாம் பண்ணுறதுனால அவங்களுக்கே அவங்க மேலே கொஞ்சம் வருத்தமும் கன்ஃபியூஷனும் குழப்பமும் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம வேறு போய் அட்வைஸுங்கிற பேரில் அவங்கள டார்ச்சர் பண்ணுறோமா, அதனால் அதுக்கு நம்மக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னே அவங்களுக்கும் தெரியறதில்ல. அப்புறம் தன்னுடைய அப்பியரன்ஸ் மேலே ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. கலர் கம்மியாக இருக்குது, கலர் ஜாஸ்தியாக இருக்குது, குண்டாக இருக்கேன், ஒல்லியாக இருக்கேன், இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை, அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம், இந்த தாட்ஸ் எல்லாம் அவங்க மைண்டில் இருக்கிறதுனால டக்குன்னு ஒரு இடத்துக்கு வெளியில் வர்றதோ இல்லை டக்குன்னு ஒருத்தவங்களை பார்த்தோன்னே சிரித்து பேசுகிறதோ அவங்களால முடியாது. ஏன்னா இத்தனை கேள்விகளும் இத்தனை கன்ஃபியூஷன்ஸும் அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஆன் டாப் ஆஃப் தட் நம்ம வேறு சில கேள்விகள் கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகி எதுக்கு பதில் சொல்லணும்னு தெரியாமல் தான் அவங்க எதுவுமே சொல்லாமல் போகிறதோ இல்லைனா டக்குன்னு ஒரு எக்ஸ்பிரஷனை ஒரு ரியாக்ட் பண்ணிட்டு போகிறதோ இதனால தான். ஸோ நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறது நமக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடலசன்ஸ் பீரியடில் இருக்கிற குழந்தைங்க இந்த மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ், ஃபிசிக்கல் சேஞ்சஸ், பிஹேவியரல் சேஞ்சஸ், இமோஷனல் சேஞ்சஸில் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு புரியுது. ஆஸ் அ பேரண்ட் நம்ம எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் ஒரு ஹெல்த்தியான ஓப்பன் கம்யூனிகேஷன் சேனல் வச்சுக்கிறது தான். குழந்தைங்க நான் என்ன பண்ணாலும் நம்மக்கிட்ட வந்து சொல்கிற மாதிரியோ இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தாலோ ஒரு குழப்பம் வந்தாலோ நம்மக்கிட்ட தான் வந்து தெளிவு கேட்குற மாதிரியோ அந்த சேனலை ஓப்பனாக வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அது எப்படி வைக்க முடியும்? 2 விஷயம் பண்ணால் வைக்கலாங்க. ஒன்று, நான் ஜட்ஜ்மெண்டலாக இருக்கணும். குழந்தைங்க கேட்ட உடனே ஐயோ அவ்வளோதான், இவன் உருப்பட மாட்டான், இதுக்கு ஒன்றும் தெரியாது, படிக்கிற வயசில் பார்த்தியா அதோட சிந்தனையை, அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் நியாயமாக அந்த குழந்தைங்களோட குழப்பம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு நம்மளால் என்ன தெளிவு தர முடியுமோ அதை தரணும். 2வது, எம்பத்தட்டிக் லிசனிங். அவங்க சொல்கிறது சும்மா விளையாட்டு போக்கில் கேட்காம சீரியஸாக உணர்வு ரீதியாக அவங்க என்ன அண்டர்கோ பண்ணுறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக ஆழமாக கூர்ந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறது தான் எம்பத்தட்டிக் லிசனிங். இது 2ம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு நல்ல நண்பனாக இருப்போம். அதுவும் எஸ்பெஷலி லேட் அடலசன்ஸில் இருக்கிறவங்க நண்பர்கள் தான் முக்கியம், நண்பர்கள் தான் என்னோட உலகம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. நம்ம பேரண்ட்ஸாக வந்து நம்ம அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக அந்த கொஞ்சம் வருஷம் இருக்க முடியாது. அந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அதுதான் உண்மை, நமக்கும் நல்லது. நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம என்ன வேணால் டிஸ்கஸ் பண்ணலாங்கிற ஒரு தைரியமான சூழ்நிலையை இந்த கம்யூனிகேஷன் சேனல் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வீட்டில் செட் பண்ணுறது. நம்ம கம்யூனிகேஷன் சேனல் ஓப்பன் பண்ணாமல் இது பண்ணோம் அப்படின்னா இந்த ரூல்ஸ் நடக்காது. ஸோ நம்ம முதல்ல அங்கே நான் ஜட்ஜ்மெண்டலாக எம்பத்தட்டிக்காக இருந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த ரூலுக்கு வரவே முடியும். ஸோ ஸ்டெப் நம்பர் 2, செட் கிளியர் பவுண்டரிஸ் அண்ட் ரூல்ஸ். இந்த வீட்டில் இதுதான் ரூல், குளிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும், இந்த நேரத்துக்கு எல்லாரும் டின்னர் சேர்ந்து சாப்பிடணும், இந்த நேரத்தில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, டிஜிட்டல் ஃபாஸ்டிங் பண்ணணும், இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் அப்புறம் செட் பண்ணணும். அடுத்த விஷயம், நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்கணும். இதெல்லாம் பண்ணாதேன்னு குழந்தைகிட்ட சொல்லிட்டு நம்மளே அது பண்ணிட்டு இருந்தால் அப்புறம் எப்படிங்க அது செட் ஆகும்? அதனால் என்னென்ன ரூல்ஸ் நம்ம குழந்தைங்களுக்காக கொடுக்குறோமோ அதே ரூல்ஸை நம்மளும் ஃபாலோ பண்ணணும்.
அடுத்த முக்கியமான விஷயம், நம்மளும் நம்ம குழந்தைங்களும் ஒரே டீம் அப்படிங்கிறத நம்மளும் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஏன் நடக்கிறது இல்லை தெரியுமா? ஆஸ் அ பேரண்ட் வந்து நம்மளாம் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு, நமக்கு ஒரு செட் ஆஃப் 10 ரூல்ஸ் வச்சுருப்போம். எந்தெந்த குழந்தைலாம் அந்த ரூல்ஸில் ஃபிட் ஆகுதோ அவங்க தான் பர்ஃபெக்ட் குழந்தைங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குங்க. ஒரு குழந்தையும் யூனிக்கான குழந்தை, தனித்துவம் வாய்ந்த குழந்தை. எல்லா குழந்தைங்களுமே நம்மளோட ரூல் ஃபார்மேஷனில் செட் ஆகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைங்க. உங்கள் குழந்தையோட ஸ்பெஷாலிட்டி என்ன, உங்கள் குழந்தையோட தனித்துவம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ரூல்ஸை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுறதும் நம்ம குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் நம்ம எல்லோரும் ஒரு டீமாக ஒர்க் பண்ணி இந்த அடலசன்ஸ் பீரியடை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக கொண்டு போக முடியும். குழந்தைங்களுக்கு நம்ம எப்போவுமே நல்ல நண்பர்களாக இருக்க முடியும். ஸோ இந்த ஜேர்னியை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.